புதுவை குரல் செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் அலட்சியத்தின் காரணமாகவே புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம், பாதாள சாக்கடை மூலம் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்ததற்கு சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள முதலமைச்சர் இந்த விபத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும், அதேபோல் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து வரும் கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். மேலும் முதலமைச்சரின் அலட்சியத்தால் தான் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் இருந்து கழிவு நீர் வெளியேறி வருகிறது என்றும், மக்களின் கதறல்களை முதலமைச்சர் காதில் வாங்குவதில்லை எனவும், உடனடியாக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களை பற்றி இந்த அரசு சிறிது கூட கவலைப்படவில்லை என்றும், உடனடியாக மக்களுக்கு விரிவான விளக்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் என கூறினார். நிவாரணத் தொகை அறிவித்தது சரி, இதுவரை கொடுக்கப்படவில்லை எனவும், நிவாரண பணம் அவரது கட்சிக்காரர்களுக்கு தான் போகும் எனவும், மக்களுக்கு போகாது என்றும், மேலும் ஏற்கனவே சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு இதுவரை அரசு அறிவித்தபடி நிவாரண தொகை வழங்கப்படவில்லை எனவும், மக்கள் முதல்வர் நிவாரண தொகைக்காக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அலைந்து கொண்டுதான் இருப்பார்கள் என காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் கூறினார். மருத்துவ, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் முழுமையாக அந்த பொறுப்பினையை தடுத்து இந்த இடத்துல வந்ததே முதல்ல நிறுத்தி அதற்கு உண்டான மாற்று ஏற்பாடு. ஆனால் இதுவரையும் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று முதலமைச்சரை தான் சொல்லுவது. ஒன்று அவருடைய தொகுதி, ஒன்று அந்த மருத்துவக் கல்லூரி அவருடைய செல்லப்பிள்ளை, அந்த மருத்துவக் கல்லூரி அவருடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடியது, நேரடியாக பார்க்கக்கூடியது. இவற்றை எல்லாம் பார்த்தால் முதலமைச்சருடைய கவனக்குறைவு என்று சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக அலட்சியம் என்று சொல்லலாம். அந்த அலட்சியத்தின் காரணமாக இன்று 3 பேர் உயிரை இழந்திருக்கின்றார்கள் என்பது குதிரை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்று சொல்கிறேன். இதற்கு முதலமைச்சர் உடனடியாக பொறுப்பேற்று நல்ல பதிலை மக்களுக்கு தெளிவாக தர வேண்டும்.